ஹே அமிகோஸ், என் சேனல்ல மேக் ஓவர் சீரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் எஸ், இந்த வீடியோல வந்து ஒரு மேக் ஓவர் சீரிஸ் தான் பார்க்க போறீங்க. எப்படி வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பல்பை வந்து ஒரு நைட் லேம்பா கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஷோகேஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டமா வந்து கன்வெர்ட் பண்ணலான்றது சிம்பிள் அண்ட் ஈஸியா நான் அந்த வீடியோல சொல்லித்தரேன். இவ்வளோ ஈஸியா இதை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல எப்படா பல்ப் வந்து ரிப்பேர் ஆகும், எப்ப இந்த மாதிரி வந்து நைட் லேம்ப் செய்யலாம், நீங்களே வெயிட்டடா இருப்பீங்க. செய்யறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பல்பு தான் வந்து தேவைப்படும். எனி கைண்ட் ஆஃப் பல்ப், நார்மல் ஃப்ளோரசன்ட் பல்பா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி எல்இடி பல்பா இருக்கலாம். எந்த டைப் ஆஃப் பல்ப் யூஸ் ஆகாத ஒரு பல்ப் வேஸ்டா தூர போடுறதுக்குன்னு வச்சிருப்போம் தெரியுமா, அந்த பல்பை தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பேசிக் எல்இடி லேம்ப் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட்லெஸ் ஒரு பல்ப் இருந்தானா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்கும். ஸோ கிளாஸ் ஃபினிஷ் இருக்காததுனால நமக்கு வந்து ஹேண்டில் பண்றதும் ஈஸியா இருக்கும். இதே நீங்க நார்மல் ஃப்ளோரசன்ட் லேம்ப் பல்பை எடுத்துக்கிட்டீங்க, அந்த குண்டு பல்பா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும். ஸோ நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலா ஹேண்டில் பண்ண வேண்டியது மட்டும் முக்கியமா இருக்கும். ஏன்னா அது கிளாஸ் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி எனி கைண்ட் ஆஃப் பல்ப்லையும் நீங்க வந்து நான் சொல்ற இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்ப மேல இருக்க அந்த பல்ப் போர்ஷனையும் வந்து கீழே இருக்க அந்த போர்ஷனையும் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி நார்மலா ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஈஸியாலாம் வந்து செப்பரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால வந்து உள்ள ஏதாவது நீடில் ஏதாவது இன்சர்ட் பண்ணி நீங்க பஞ்ச் பண்ணி புல் பண்ணி எடுங்க. அப்பனா வந்து உங்களுக்கு ஈஸியா ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணது தான் வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். லைக் பேஸை வந்து இப்படி கீழே வச்சுட்டு ஃபிளிப் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து அந்த ஹெட்டை வந்து நம்ம போட்டானா அது பார்க்கறதுக்கு வந்து அந்த மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். லைக் இந்த ஃபேரி டெய்ல் நோட்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மஷ்ரூமாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அண்ட் பேஸ் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் செட்டப் உண்டு. இதை வந்து நீங்க புல் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதை வந்து புல் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. எனக்கு அது இல்லைன்றதுனால நான் அப்படியே ஆசிட்டஸ் லீவ் பண்ணிக்கிறேன். நீங்க எடுக்க முடிஞ்சானா அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் ஆசிட்டஸ் அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மேல இருக்க அந்த ஹெட் போர்ஷன்ல வந்து நம்ம அந்த மஷ்ரூம் ஃபீல் கொண்டுன்றதுக்காக ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ரெட் பெயிண்ட்டை மட்டும் நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த லேம்ப் செய்யறது வந்து ரொம்பவே டெட் ஈஸி. உங்க வீட்டில் இருக்க கிட்ஸு கூட வந்து அவங்களாவே இதை கிரியேட்டிவா அவங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சம்மர் வெக்கேஷன்ல இருக்க உங்க கிட்ஸ் வந்து எப்போதுமே டிவியில தான் இருக்காங்க, இல்லை பிளே ஸ்டேஷன்ல இருக்காங்க, இல்லை மொபைல் ஃபோன்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் வந்து வில்லிங்கா பண்ணுவாங்க அண்ட் செய்யறதுமே ரொம்ப ஈஸின்றதுனால ஸோ அவங்களும் வந்து வாண்டடா பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபுல்லா டாப் போர்ஷன் ஃபுல்லா வந்து ரெட் பெயிண்டால வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப் போர்ஷன்ல கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் உண்டு, அந்த கேப்பையுமே வந்து நம்ம ரெட் பெயிண்டால ஃபுல்லா சீல் பண்ணிக்கலாம். இந்த பல்ப் வந்து நார்மல் ஒரு பேசிக் சைஸ் பல்ப் தான். இதை விட கொஞ்சம் ஜெயிண்ட் பல்ப்ஸ் இருந்தாலும் அதுல கூட நீங்க இதே மாதிரி கிரியேட்டிவா பண்ணலாம். எதுல பண்ணாலும் அழகா இருக்கும். அண்ட் ஃபைனலா அது மாதிரி அப்ளை பண்ணிட்ட அப்புறம் நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. மீன் டைம் வந்து நம்ம பேஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை அவுட் பண்ணுற டைமில் வந்து நான் பேஸை எடுத்து அதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் வந்து பேஸ் கொடுத்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து என்னோட பல்ப் வந்து பயங்கர டஸ்டி போர்ஷனில் இருந்ததுனால இந்த மாதிரி வந்து பிளாக் பேச்சஸ் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு சாண்டல் கலர் வந்து எடுத்து அதை சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். உங்களோட பல்ப் வந்து நல்லா வந்து பிரைட் ஒயிட் கலர்ல இருக்குன்னா நீங்க அப்படியே விட்டுக்கோங்க. இந்த பெயிண்ட் பண்ணும் ஓவர் கோட் பண்ணுன்றது அவசியம் இல்லை. என்னோட பல்ப் வந்து ரொம்ப டஸ்டியா இருந்ததுனால சரி அதை சீல் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு சாண்டல் கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க பேஸ்ல வந்து பெயிண்ட் பண்றீங்கன்னா வந்து அந்த ஒயிட் போர்ஷன்ல மட்டும் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணா போதும். மேல இருக்க அந்த சில்வர் போர்ஷன்ல வந்து பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனிஹவ் எப்படி இருந்தாலும் நம்ம பல்பை வந்து அப்படியே கவுத்தி அது மேலதான் போட போறோம். ஸோ அது வந்து எப்படி இருந்தாலும் வெளியே தெரிய போறது இல்லை. அதனால இந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் ஃபுல்லா வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பெயிண்ட் பண்றதா இருந்தானா கொஞ்சம் சட்டிலான கலர்ஸே எடுத்துக்கோங்க. லைக் ஒரு ஹாஃப் ஒயிட் கலரோ இல்லை ஒயிட் கலரோ இல்லை இந்த மாதிரி சாண்டில் கலரோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ட்ரை அவுட் பண்ண வச்சுக்கலாம். மீன் டைம் ஏற்கனவே வந்து ட்ரை ஆயிருக்கு தெரியுமா அந்த ஹெட் போர்ஷன், அதை வந்து எடுத்து இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த மஷ்ரூம் ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி எடுத்து பாருங்க, ஒட்டலைன்னா ட்ரை அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ மஷ்ரூமோட ஃபீல் கொண்டு வரதுக்காக மேலே வந்து டாட்ஸாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். டாட்ஸ் வந்து இதுக்கு பெயிண்ட் ப்ரஷோட பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு டாட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னல்னா நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக ப்ரஷ்லேயே வந்து ஒரு டாட் கொண்டு வருவீங்கன்னா கொண்டு வந்துக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடை வந்து ஒயிட் பெயிண்டில் நான் டிப் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி எடுத்தானா அது வந்து ஒரு டாட் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ரேண்டமாக வந்து அந்த ஃபுல் சர்ஃபேஸும் வந்து அங்கங்கே வந்து டாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டாட் ரேண்டமாக வச்சு முடிச்சிட்ட அப்புறம் நம்மளோட டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வேலை இல்லை. இவ்வளோ சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போது இது ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது ட்ரை அவுட் ஆகிற டைமில் வந்து நம்ம பேஸ் போர்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், மொத்த நைட் லேம்புமே ரெடி ஆகிடும். இப்போ இது ட்ரை அவுட் ஆகட்டும். ஏற்கனவே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே கிராஸ் மாதிரி வரைய போகிறோம். நான் பண்ணுறதே தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணுன்ட்டு இல்லை. இன்னுமே உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல க்ரியேட்டிவாக தோணுச்சுன்னா அதை கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஐம் ஜஸ்ட் கிவிங் ஐடியா. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பல்பை வந்து இப்படி கூட கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு க்ரீன் ப்ரஷ்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக வந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் பெயிண்டரோ ஆர்டிஸ்டாவோ இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரேண்டமாக சும்மா ஒரு ஸ்ட்ரோக் எழுத்து விட்டிங்கன்னா அது வந்து ஃபைனலாக ஒரு ஆர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் போர்ஷன் ஃபுல்லாக வந்து சுற்றி நான் வந்து ஒரு ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக சுற்றி வந்து ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸாக வந்து ஒரு கிராஸ் எஃபெக்ட்டுக்கு அது மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டியூலிப்ஸ் ஃப்ளவர் மாதிரி நம்ம வரைய போகிறோம். அதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஒரு வி ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா தட்ஸ் இட், ஒரு டியூலிப் ஃப்ளவர் எஃபெக்ட் வந்துடும். நான் பேசிக்காக ஒரு பிகினர்ஸுக்கு வந்து எப்படி ஒரு ஆர்டிஸ்டிக் நாலேஜே இல்லாதவங்க எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பேசிக் விஷயமா நான் சொல்லித்தரேன். இதுவே நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டராக இருந்தானா இன்னுமே நீங்கள் அழகாக பண்ணலாம். இன்னும் பயங்கர க்ரியேட்டிவாக கூட பண்ணலாம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்காக நான் அது மாதிரி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இதே வந்து ரேண்டமாக நிறைய கலர்ஸ் சூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து இந்த டியூலிப்ஸ் ஃப்ளவரை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரே கலர் பேட்டர்ன் போடாமல். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பெயிண்டில் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக வந்து எட்ஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏர்தி ஃபீல் வரணுன்றதுக்காக இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட், நம்மளோட டாப் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு, பேஸ் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து பேஸோட முக்கால்வாசி போர்ஷன் வந்து கவர் ஆகிடுதா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாருங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ணது எதுவுமே ஆப்வியஸாக தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஹெட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருந்தானா கரெக்டாக இருக்கும். மேலே தூக்கி இருக்கிறதுக்கு பட் பேஸோட லிங்க் வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் இருந்தானா அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஹெட் வந்து மூவ் ஆகாது. ஹெட்டு வந்து ரொம்ப கீழேயும் இருக்காது, கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பேஸ் போர்ஷனோட டிப்பில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான் ஒட்டியிருக்கோம்ல அது மாதிரி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் போர்ஷனை வந்து இந்த மாதிரி பேரலாக வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட எட்ஜை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபைனலாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து மஷ்ரூமோட ஹெட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஃபுல்லாக கவரேஜும் ஆகாது, உங்களுக்கு மேலேயும் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கும். இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டிக் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அலைன்மெண்ட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு மஷ்ரூமை சும்மா வைக்கும் போதும் இப்போ இந்த டபுள் சைட் டேப் வச்சு பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ வந்து ஆப்வியஸாக நம்ம கீழே பெயிண்ட் பண்ணதும் உங்களுக்கு தெரியும், மேலே இருக்க ஹெட் போர்ஷனும் வந்து ரொட்டேட் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே கரெக்டாக ஸ்டிக் ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் வந்து க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே விட்டிங்கன்னா வந்து ஒரு ஷோகேஸ் மெட்டீரியலாக வந்து ஆகிடும். இல்லை இதை நைட் லேம்பாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த மாதிரி லைட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காகவே இப்போ வந்து நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே வந்து இது கிடைக்கும், இல்லைனா ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3-4 நம்பர்ஸ் ஆஃப் லைட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். நிறைய நைட் லேம்ப்ஸ் நீங்களே வந்து க்ரியேட்டிவாக மேக் பண்ணலாம். ஆல்ரெடி என் சேனலில் வந்து பாட்டில் நைட் லேம்ப் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதே ஃபேரி டெய்ல் லைட் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
இப்போ இதை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அந்த மஷ்ரூம் அப்படியே கவுத்தி போடுங்க. போட்டானா நம்ம ஹெட் போர்ஷனுக்கு நடுவுலலாம் வந்து கேப்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சென்டரில் மட்டும்தான் வந்து டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் உள்ள கேப்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கும். அந்த சைடு கேப்ஸ் வழியாக வந்து இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே உள்ளே தள்ளி விடுங்க. சும்மா ரேண்டமாக அப்படியே சுற்றி உள்ளே தள்ளி விடுங்க. அது வந்து ஸ்ட்ரிங் தான், ஸோ கட் ஆகலாம் ஆகாது. அதனால் நீங்கள் பதட்டமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் உள்ளே தள்ளலாம். ஸோ ஃபுல்லாக ஹெட் போர்ஷனை சுற்றி வந்து ஒரே சைடில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் லைட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணாமல் ரேண்டமாக சுற்றி எல்லா இடம் சர்ஃபேஸும் வந்து எல்லா கேப்ஸும் கவர் ஆகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ லைட் எரியும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இல்லைனா அங்கங்கே வந்து லைட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கேப்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரிங் லைட்டை இன்சர்ட் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இன்சர்ட் பண்ணிட்ட அப்புறம் உங்களோட ஸ்விட்ச் இருக்க இந்த போர்ஷன் வந்து இப்படி தான் வந்து விசிபிளாக வெளியே இருக்கும். இன்கேஸ் அது வந்து பார்க்க ரொம்ப ஆக்வர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷோகேஸில் பிளேஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மஷ்ரூமுக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்விட்ச் இருக்க மாதிரி மறைச்சி வச்சுருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பார்க்க விசிபிளாக இருக்காது. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எரியுதுன்ட்டு. அஃப்கோர்ஸ் டே லைட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்பாகவே இதை மாற்றிடலாமா, நைட் எஃபெக்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ் ஹியர் இட் இஸ். எவ்வளோ சூப்பராக க்யூட் அண்ட் மினியாக வந்து ஒரு மஷ்ரூம் மண்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் ஆக்சுவலி வந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த நைட் லேம்ப் பார்த்து அவங்க நம்பவே மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு வேஸ்டான ஒரு பல்பில் தான் ரீயூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அவங்க நம்பவே மாட்டாங்க. தே வில் திங்க் தட் ஏதோ எக்ஸ்பென்ஸான ஷோரூம்லேருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்க்க க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ஹெட்டு கூட வந்து மூவ் ஆகலை பாருங்கள். நான் எந்த அளவுக்கு வந்து இதை ஷேக் பண்ணாலும் வந்து அந்த ஹெட்டு வந்து மூவ் ஆகாமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வித் டபுள் சைட் டேப். ஸோ தூக்கி போடுறதுக்குன்னு வச்சுருந்தா ஒரு வேஸ்ட் பல்ப், அதை வந்து இப்படி 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் வந்து ஒரு ஷோகேஸ் மெட்டீரியலாக வச்சுக்கலாம். நைட் டைமில் இந்த மாதிரி நைட் லேம்பாகவும் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, லீவ் அஸ் இட் இஸ். இப்படியே வச்சிங்கன்னா ஒரு ஷோகேஸ் மெட்டீரியலாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது செய்கிறதும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவே உங்கள் வீட்டில் வேஸ்ட் பல்ப் ஏதாவது இருந்தானா அதை தூக்கி போடாமல் உடனே அதை நைட் லேம்பாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீட்டை டெக்கார் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக் ஓவர் சீரிஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் தி பெல் ஐகான்.